ஹாய் டால், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பிரெட் எடுத்து வச்சுருக்கேன், 1 டம்ளர் பால், தேவையான அளவு சர்க்கரை, பாதாம் எடுத்திருக்கேன், 2-3 பீசஸ் பாதாம் போதும், பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னதுன்னா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், வெண்ணிலா எசன்ஸ். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குங்குமப்பூ, நம்மக்கிட்ட இருந்ததுன்னா குங்குமப்பூ ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, இது ஒரு ஆப்ஷனல் தான், ஆனால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகே, இப்போது பிரெட் குலாப் ஜாமுன் செய்யலாம் வாங்க. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ரெட்டெல்லாம் அதை எட்ஜில் இருக்கக்கூடிய அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ப்ரெட்டையுமே இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஓரங்கள்லாம் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அது உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது, அதனால் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் கையை வச்சு இதை உருத்தி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுடரான ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். இந்த பவுடர் ஆகிற வரைக்கும் நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதை பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றி எடுத்ததுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பால் சேர்த்தா தான் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இதோட வாசமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். காய்ச்சின பால் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வரவிக்கோங்க. பால் காணலை அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்னுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பால் தான் சேர்க்கணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை, தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, ஃபைனலி நம்ம உருண்டை பிடிக்கும்போது நம்ம கையில் அது மாவை ஒட்டாது, அதோடய வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, மாவு எதுவுமே கையில் ஒட்டவே இல்லை. ஓகே, இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாகு செய்யலாம் வாங்க. ரெண்டு கப் தண்ணிக்கு 1 கப் சீனி, இதுதான் அளவு. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இனி உருண்டை பிடிக்கலாம். நான் சின்னதாக தான் உருண்டை பிடிச்சிருக்கேன், உங்களுக்கு பெருசாக வேணால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ சீனி பாகு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால நான் 2 குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எசன்ஸ் வந்து ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, ஒரு 2 ட்ராப் ஆட் பண்ணாலே போதும். நான் இப்போ அளவு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 2 ட்ராப் இருக்கிற மாதிரி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெய்யோ பாமாயிலோ 2ல் எதில் வேணாலும் இந்த உருண்டை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். ஓகே, நெய் நல்லா சூடானதும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கதை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் பொரித்து எடுங்க. ஓகே, நல்லா பொன்னிறமாக வந்தது பொரித்து எடுத்ததும் இதை எடுத்து நம்ம தயாரித்து வச்சுருக்க சீனி பாகில் போட்டுருங்க. ஓகே, நம்ம பொரிச்சு வச்சுருக்க குலாப் ஜாமுன்ஸை இந்த சீனி பாகில் 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாமை சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க குலாப் ஜாமுன் மேலே இப்படி தூவி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குலாப் ஜாமுனை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.